Hi viewers, welcome back to our channel. வாங்க சுவைக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சின்ன வெங்காய துவையல். அதுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு 15 பல் பூண்டு எடுத்துர்க்கேன். சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துர்க்கேன். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு 7 வரமிளகாய் எடுத்துர்க்கேன். இது கொஞ்சம் காரமா தான் இருக்கும். சோ உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு இதல நான் எடுத்து வச்சிருந்த வரமிளகாவை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். வரமிளகாய் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நான் இத அப்படியே வந்து பிளேட்ல மாத்திக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற அதே எண்ணெயில நான் எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இப்போ நாம சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் அதோட நம்ம பூண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு துவையல் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நாம எடுத்து வச்சிருந்த லெமன் சைஸ் அளவுக்கு உள்ள புளியை சேர்த்துக்கலாம். இதுல புளி கொஞ்சம் அதிகமா தான் சேர்ப்போம். சோ இதுல வந்து காரம் அதிகமா இருக்கும், புளிப்பு அதிகமா இருக்கும். இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்குள்ள உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து வதங்கிடும். நான் கல் உப்பு தான் சேர்த்திருக்கேன். சோ கல் உப்பு தான் வந்து ரொம்ப ஹெல்தி. அதே நேரத்துல டேஸ்டும் கல் உப்புக்கு தான் கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின எல்லாத்தையுமே நான் ஆற வச்சிட்டேன். இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கி வச்சிருந்த வரமிளகாவை போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இத மட்டும் அடிச்சு தனியா வச்சுக்கிறேன். இப்போ இதோட வந்து நான் மத்த வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் வதக்கி வச்சிருக்கிறத சேர்க்க போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் மிளகாவை அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் மத்த எல்லாத்தையும் போட்டு அரைச்சு பாருங்க. துவையல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நான் இதல வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்த போறேன். சோ எந்த அளவுக்கு நீங்க நல்லெண்ணெய் ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா mix பண்ணிக்கோங்க. இத வந்து நீங்க சாப்பாட்டு கூட அதுக்கு அப்புறம் இட்லி, தோசை அந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.